ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான CBT2 ஓடி எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்கான வீடியோ வந்து நான் அதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இதோடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றதை நான் வந்து லைட்டாக சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு இன்னும் வந்து புரியல. ஓகேவா? ஸோ அதோடைய கம்ப்ளீட் என்டிபிசி ப்ராசஸோடைய அந்த கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு போஸ்ட் நம்ம கிடைக்கலன்னா மற்ற போஸ்ட்டுக்கு போக முடியுமா, இல்லை வந்து எப்படி நம்மளுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க, ஓகேவா, லெவல் வைஸ் எடுப்பாங்களா, எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி சிபேட் அதாவது சைக்கோமெட்ரி போகிறதுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் சொல்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழுக்க சென்னை ஜோனை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா? வேறு எந்த ஜோனும் கிடையாது, சென்னை ஜோனை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் 436 வேகன்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேட் லெவலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ CBT2க்கு பார்த்தீங்கன்னா 1:15 ரேஷியோவில் எடுத்திருந்திருக்காங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ CBT2ல இருந்து அடுத்த லெவல் என்ன லெவல் இருக்குன்னா ரெண்டு லெவல் தான் இருக்கு. ஓகேவா? என்னதுன்னா ஒன்று டைப்பிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கில் டெஸ்ட். இதுக்கு போகிறதுக்கு 1:8 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஓகேவா? ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த லெவலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் 436 போஸ்ட்டில் 1:8 அப்படின்னா அரௌண்டு 3500. இப்போ நீங்கள் எழுதுனது பார்த்தீங்கன்னா 6000 கிட்டத்தட்ட 6500 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. அதில் ஒரு 3000 பேர் 3200 பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி அடுத்த லெவலுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ எப்படி வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து கொடுத்த ஒரு ப்ரிஃபரன்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஓகேவா? ஸோ அது வந்து ஒருத்தர் இந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 6 கொடுத்துட்டு, ஏன்னா பே அதிகமாக இருக்கும், லெவல் 6 பே வந்து அதிகமாக இருக்கும்ட்டு ஃபர்ஸ்ட் லெவல் 6 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னதுன்னா லெவல் 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ப்ரிஃபரன்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ CBT1 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்களா, இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டாக? ஸோ அதில் இங்கே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. கரெக்டாக? ஸோ 79 இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கான கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் எழுதுறதுக்கான எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேவா? எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இப்போ இதுலேயே லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த 2 போஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த CBT1 பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் போஸ்ட்டு மட்டும்தான் கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? இது வந்து டைப்பிங் போஸ்ட்டு. இதில் டைப்பிங் போஸ்ட்டு மட்டும்தான் கிளியர் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் CBT2ல நீங்கள் 120க்கு 110 மார்க் எடுத்திருந்தா கூட நீங்கள் டைப்பிங் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் என்ன போஸ்ட்டு கிளியர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும். புரியுதா? ஸோ நீங்கள் CBT2ல நீங்கள் எவ்வளோ அதிகமாக மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரோ இல்லை இங்கே CCTS போஸ்ட்டோ இல்லை வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரோ இந்த போஸ்ட்டுக்கு உங்களால் போக முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுதான். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே ஒருத்தர் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டை கிளியர் பண்ணதா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேஷன் மாஸ்டரோட கட் ஆஃப் CBT1 பார்த்தீங்கன்னா 79 இருந்துச்சு. ஓகேவா? ஸ்டேஷன் மாஸ்டரோட கட் ஆஃப். ஸோ அப்போ இவங்க வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே கிளியர் பண்ணுறது, எல்லா போஸ்ட்டுமே இதில் வந்து CBT1 வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களா? ஓகே. இப்போ CBT2ல எடுத்துக்குவோம். CBT2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கட் ஆஃப் எது ரிலீஸ் பண்ணுவோன்னா இந்த சிபேட்டுக்கும் டைப்பிங்க்கும் தனித்தனியாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிபேட் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபேட், அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டைப்பிங் டெஸ்ட். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு தனி கட் ஆஃப் வச்சு இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சிபேட் எக்ஸாம் அண்ட் டைப்பிங் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? இப்போ இந்த சிபேட் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த CBT1 79 மார்க் எடுத்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே சிபேட்டுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க, சிபேட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு தகுதி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இதுவும் எழுதுறாங்க. இப்போ அவர் வந்து சிபேட்டில் குவாலிஃபை ஆகலை. ஓகேவா? சிபேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் பார்த்தீங்கன்னா
அடுத்ததுக்கு போக முடியும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இதுக்கே பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே சிபிடி 2 நடந்திருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நடந்துச்சுல, இந்த சிபிடி 2ல இருந்து 70%, அதே மாதிரி சிபேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 30% மார்க்கும் கேல்குலேட் பண்ணி ஓவராலாக 100%க்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃபைனல் கட் ஆஃப் ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே இப்போ இப்படி எடுத்துக்கலாம், அவங்க சிபேட்டு கிளியர் பண்ணலை. ஓகேவா? சிபேட்டு கிளியர் பண்ணலைன்னா அவங்க சிபிடி 1ல பார்த்தீங்கன்னா 79 மார்க் எடுத்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. சிபிடி 2ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறையா மார்க் வச்சுருந்துருக்காரு. ஓகேவா? ஸோ சிபிடி 2லையும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 90 95 மார்க்கு இல்லை ஒரு 100 மார்க் எடுத்து நல்ல ஒரு மார்க் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபேட்டு போகிறாங்க. சிபேட்டில் அவங்க கிளியர் ஆகலை. ஓகேவா? கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் சிபிடி 1ல சிபிடி 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தும் சிபேட்டில் கிளியர் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் டைப்பிங்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன அந்த லிஸ்ட்டை விடுவான். ஓகேவா? ஸோ நீங்கள் அதோடைய கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சிபேட்டுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் ஒரு 90 இருக்குன்னு வச்சுக்கோம். நீங்கள் எடுத்த மார்க் வந்து சிபிடி 2ல பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எடுத்தது ஒரு 110ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 110 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு 105 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த சிபேட் இது எழுதுறதுக்கும் நீங்கள் கிளியர் தான், இது குவாலிஃபை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டைப்பிங் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் குவாலிஃபை தான். ஓகேவா? ஆனால் இங்கே நீங்கள் சிபேட் எழுதுனீங்க, சிபேட் வந்து கிளியர் ஆகலை. அப்போ அடுத்து என்ன பண்ணுவான், டைப்பிங் உடைய இதுக்கு நீங்கள் கட் ஆஃபும் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேவா? டைப்பிங் போகிறதுக்கான அதுக்கு ஒரு கட் ஆஃப் விடுவான் சிபிடி 2ல இருந்து. அதோடைய கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா இங்கே டைப்பிங் அட்டன் பண்ணோம். ஓகேவா? ஸோ டைப்பிங் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் டைப்பிங்கில் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஓகேவா? ஸோ டைப்பிங் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த 2 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 4 and 5, இந்த 2 போஸ்ட்டுக்கு உங்களால் போக முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் டைப்பிங் குவாலிஃபை ஆகிட்டீங்க. இப்போ குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபைனலாக டிவி போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 1:1 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. 1:1 ரேஷியோவில் தான் டிவிக்கு வந்து அனுப்புவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் போஸ்ட் வைஸ் வந்து கட் ஆஃப் வந்து பிரிப்பான். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த சிபிடி 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா வெறும் சிபேட்டுக்கும் டைப்பிங்க்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிடி சிபேட் அண்ட் டைப்பிங், இந்த மாதிரி ரெண்டுக்கு மட்டும்தான் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கே சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கோ அல்லது அதே மாதிரி குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து எந்த லெவலுமே இல்லை, இதுக்கு தனியாக விட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சிபேட்டுக்கு விடுவான், டைப்பிங் விடுவான். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் 1:1 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இண்டிவிஜுவலாக கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எப்படி போஸ்டிங் அலாட் ஆகும் அப்படின்னா இப்போ அவன் எடுத்தது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு லாஸ்ட் டைம் எடுத்ததெல்லாம் சொல்கிறேன். அவங்க லெவல் வைஸ் எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ லெவல் வைஸ்னா அதாவது எப்படின்னா ஹையரார்கி மேலேருந்து எடுத்தான். அதாவது லெவல் 6 ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறான், அடுத்து 5 ஃபில் பண்ணுறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 2, இப்படி தான் ஃபில் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் சிபேட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்க, ஆனால் கிளியர் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் வராது. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன இருக்குது, லெவல் 6ல் இன்னொரு போஸ்ட் இருக்கா, என்னது ரெண்டாவதா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ அதோடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. லெவல் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஜுவேட் தானே, அப்போனால 3-2 வராது. ஓகேவா? ஸோ லெவல் 6 and 5. இங்கே லெவல் 6ல் 2 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ்எம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடிஎஸ். எஸ்எம் ஆப்வியஸாக வராது, சிபேட் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆனனால. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிசிடிஎஸ் உடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. சிசிடிஎஸ் உடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இருந்துச்சுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சிசிடிஎஸ் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ப்ரிஃபரன்ஸ் வைஸு கிடையாது. ஓகேவா? இப்போ எப்படின்னா
லெவல் வைஸ் அவன் எடுப்பான், லெவலுக்குள்ள உள்ள மல்டிபிள் போஸ்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்துக்கோமே. இப்போ நீங்கள் சிசிடிஎஸ் வந்து போஸ்டோடைய கட் ஆஃப், இது வந்து டைரக்ட் போஸ்ட்னால, அதாவது சிபிடி 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலே கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு வந்து டிவிக்கு அனுப்பிடுறான்றனால இதோடைய கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்காது. எங்கே வருவான்னா அடுத்து லெவல் 5க்கு வருவான். ஓகேவா? லெவல் 5ல நீங்கள் எந்தெந்த போஸ்ட்லாம் நீங்கள் கிளியர் ஆவீங்க அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது டைப்பிங் குவாலிஃபை ஆயிருக்கீங்களான்னு பார்ப்போம். லெவல் 5ல போகிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் டைப்பிங் குவாலிஃபை ஆகிருக்கணும். டைப்பிங் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த லெவல் 5ல நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றதை பார்ப்பாங்க. அதுக்கான அந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து அலாட் பண்ணிடுவான். இப்போ இந்த 2 போஸ்ட் தான், அதாவது 4 and 5, இந்த 2 போஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் போஸ்ட். ஓகேவா? ஸோ இது 2ஓடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2. அப்போ C2 உங்களுக்கு இருக்குது, டைப்பிங்கும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இது 2ல் எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அங்கே தான் போடுவான். ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ICF SRன்னு இருக்குது. ஓகேவா? இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ். ஸோ இந்த 2 இதில் ICFன்றது தனி யூனிட்டு, சதர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா அது தனி யூனிட். ICF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரம்பூரில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ICF கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இங்கிட்டு சவுத்தில் இருக்கீங்க. நான் மறந்தாப்பில் வந்து நான் ICF போட்டேன் அப்படின்னா ICFோட கட் ஆஃப் கிளியர் ICFக்கும் தனியாக கட் ஆஃப் விடுவாங்க. ஓகேவா? ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்லேயே ICF தனி கட் ஆஃப், சதர்ன் ரயில்வேக்கு தனி கட் ஆஃப் விடுவான். ஓகேவா? ICFோட கட் ஆஃப் வந்து சதர்ன் ரயில்வே கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ICFோட கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டிங் ICFல தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சதர்ன் ரயில்வேல நீங்கள் போஸ்டிங் ஆக முடியாது. அதாவது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் சவுத்தில் வரணுன்ற மாதிரி நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து தவறுதலாக ICF போட்டனால நீங்கள் அங்கே தான் போகிற மாதிரி ஆகும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்போ இதில் இன்னொரு கேஸ் ஒன்று சொல்கிறேன், இன்னொரு விதமாக, அதாவது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா SM கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா TMR குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு, அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு, அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா CCTS, இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அவர் வந்து இப்போ CBT 1 கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கட் ஆஃப் வந்து அதிகம், அதாவது கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா CBT 1ல் பார்த்தீங்கன்னா SM கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க. SM கட் ஆஃப் தான் இருக்கிறதுலே அதிகம். ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த 5 போஸ்ட்டுமே அவங்க வந்து எலிஜிபிள். ஓகேவா? CBT 2ல் பார்த்தீங்கன்னா அந்த 5 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான். இப்போ இந்த CBT 2ல் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதாவது இது இப்போ என்ன பண்ணுவான்னா CBATக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவான். ஓகேவா? ஸோ அந்த கட் ஆஃபை இவரை கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே CBAT அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் CBATல டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க, குவாலிஃபை ஆகலை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டைப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவான். அந்த டைப்பிங்குடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. சரி, டைப்பிங் கட் ஆஃப் கிடையாது, டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்கன்றப்ப இந்த 2 போஸ்ட்டை வந்து எலிஜிபிள், அதாவது டைப்பிங்கான போஸ்ட் எலிஜிபிள். ஆனால் இப்போ எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் லெவல் வைஸ் தான் எடுத்தாங்க லாஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ அப்போ லெவல் 6 ஃபில் பண்ணிட்டு தான் லெவல் 5க்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ லெவல் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SM CCTS இந்த 2 போஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எது ஃபஸ்ட்டு? இப்போ ஸ்டேஷன் மாஸ்டரும் நீங்கள் கிளியரு, அதோடைய கட் ஆஃபும் கிளியரு, CCTSக்கான கட் ஆஃபும் நீ கிளியரு. ஓகேவா? அப்படின்னா என்ன பண்ணுவான்னா இந்த 2ல் நீ எது ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கன்றதை பார்த்துட்டு உனக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. இப்போ SM கிளியர் ஆகலை. ஓகேவா? SM கிளியர் ஆகலை, அதாவது CBAT வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா SM உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவான்னா CCTS போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் கிளியரான்றதை பார்ப்பாங்க. CCTSக்கான போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் நீங்கள் கிளியர் அப்படின்னா ஈவன் நீங்கள் இது ப்ரிஃபரன்ஸை கடைசியாக கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த போஸ்ட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் பண்ணது. ஓகேவா? அவங்க வந்து லெவல் வைஸ் எடுத்தாங்க. லெவலில் பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிபிள் போஸ்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்கே சூஸ் பண்ணி வந்து அதுக்கான போஸ்ட் வந்து அலாட் பண்ணாங்க. புரியுதா? ஸோ நீங்கள் SM ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, CCTS கடைசியாக கொடுத்துருந்துருப்பீங்க. ஆனால் SMக்கு பார்த்தீங்கன்னா CBAT குவாலிஃபை ஆகாமல் இருந்திருப்பீங்க, ஆனால் CCTSோட கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்ப ஈவன் நீங்கள் இது கடைசி ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தாலுமே அது உங்களுக்கு இந்த போஸ்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய
உடைய கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோமே, சிசிடிஎஸோட கட் ஆஃப் ஹையாக இருக்கும். சிசிடிஎஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணலன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோன்னா அதுக்கு அடுத்து போவான் டைப்பிங் போஸ்ட்டு. அதாவது டைப்பிங்கோடைய டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்கீங்களா பார்ப்பாங்க. டைப்பிங்லேயும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ் வருவோம் அகைன். ஏன்னா இப்போ லெவல் 5க்குள்ளே வந்தாச்சு, 6 உங்களுக்கு போயிடுச்சு, இப்போ 5ன்னு வரும்போது அதுக்குள்ளே உள்ள போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இப்போ 5க்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நீ என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்க அப்படி இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப், அதாவது டிவி அப்போ 1:1 ரேஷியோவில் எடுப்பான்னு சொன்னேன்ல, அப்போ டிவிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ அந்த இதில் என்னென்ன கட் ஆஃப்ல நீ கிளியர் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பாங்க. இந்த 3மே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க ஓகேவா. ஆனால் நீங்கள் டைப்பிங் போஸ்ட் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோமே, டைப்பிங்கும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி போவீங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே டிஎம்ஆருக்கு பார்த்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்ட், இந்த சீனியர் கிளர்க்குக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா C2 ஸ்டாண்டர்ட் ஓகேவா. ஸோ இங்கே ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு சீனியர் கிளர்க்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டில் எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறீங்களோ அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்டு இருக்குது, ஐ பவர் நல்லாவே இருக்குது, ஸோ A2 ஸ்டாண்டர்ட் இருக்குன்ற பட்சத்தில் ஆனால் நீங்கள் போகணுன்ற நினைக்கிறது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது டிஎம்ஆர் தான் செகண்ட் கொடுத்தனால உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதுதான், அதாவது லெவல் வைஸ் எடுக்கும்போது அந்த லெவலுக்குள்ள உள்ள இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமாக யூஸ் பண்ணது ஓகேவா, இப்படி தான் எடுத்திருந்தாங்க ஓகேவா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டைம். ஏன்னா வேகன்சி 600 ஓகேவா, ஹியூஜ் வேகன்சி சதர்ன் ரயில்வேல வந்து 600 வேகன்சி வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இருந்துச்சு, அதனால எஸ்எம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எஸ்எம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா வேற ஏதாவது போஸ்ட்டு போகணும் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவன் லெவல் வைஸ் எடுக்கவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட் ஆஃப் கிளியர் ஆகவும் வேற வழியே இல்லாமல் அவன் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் உடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது 5வது கொடுத்துருப்பான். ஆனால் சைக்கோமெட்ரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான், அதே மாதிரி அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் இருந்துச்சு, A2 ஸ்டாண்டர்டும் இருந்துச்சுன்றப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு 4வது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலுமே லெவல் வைஸ் எடுக்கிறனால எஸ்எம்க்கு ஃபஸ்ட்டு அவனா உள்ளே தள்ளிட்டான், புரியுதா. ஸோ அதனால தான் இது வந்து லெவல் வைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுப்பான். ஃபஸ்ட்டு லெவல் 6 ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து லெவல் 5. ஏன் அப்படின்னா இப்போ இந்த மிஸ் மேட்சிங் வந்துடக்கூடாது. இப்போ லெவல் 6 ஒரு ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கட் ஆஃப் வந்து மல்டிபிள் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு அவர் கிளியரு, இன்னொரு போஸ்ட்டுக்கும் அவர் அந்த லிஸ்ட்டில் பேர் வரக்கூடாதுன்றதுக்காக அதை தடுக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா லெவல் வைஸ் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிடுவான், அடுத்த இதில் வராத மாதிரி பண்ணிடுவாங்க, புரியுது. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை வரும்னா இந்த மாதிரி லெவல் 6 அவன் கிளியர் பண்ணியிருப்பான், 5 கிளியர் பண்ணியிருப்பான், நல்லா மார்க் எடுத்திருக்கான்றப்ப அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிப்பீட்டேஷன் ஆகுன்றதுக்காக தான் அதை தடுக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு லெவல் வைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு லெவல் 6 எடுத்துட்டு அப்புறம் லெவல் 5 லெவலில் போஸ்ட் இப்படி எடுத்துட்டான் ஓகேவா. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணாங்க, இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேவா. ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ CBT 1ல் போஸ்ட் வைஸ் பிரிச்சுட்டான். ஸோ இப்படி பிரிச்சுட்டான்றப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்எம்க்கு தனியாக அதே மாதிரி கார்டுக்கு தனியாக, சிசிடிஎஸ்க்கு தனியாக, அதே மாதிரி டைப்பிங் போஸ்ட்டுக்கு தனியான்ற மாதிரி பிரிச்சுட்டான் ஓகேவா. இப்போ இதில் எஸ்எம்ல கிளியர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிபேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க எலிஜிபிள் ஓகேவா, அவன் போடுற கட் ஆஃபை பொறுத்து, புரியுதா. ஸோ அப்போ அவன் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னால அதில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாசிபிலிட்டிஸ், அதாவது இப்போ சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100 இருக்குது ஓகேவா. இப்படி தான் கண்டக்ட் பண்ணுவான் ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ CBT 2 முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா சிபேட் குவாலிஃபை ஆகிறதுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங், இது யாருன்னா ஆல்ரெடி CBT 1ல் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக எஸ்எம்மோட கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேவா. கிளியர் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்து CBT 2ல் அவன் என்ன பண்ணுவான்னா இப்போ இந்த எழுதி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து சிபேட்டுக்குன்னு ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவான், டாப் 64 அவங்கள தான் எடுப்பான் ஓகேவா, எடுத்து சிபேட்டுக்கு அனுப்புவான், புரியுதா. ஏன் 64னா எஸ்எம்மோட வேகன்சி 8,
இவங்க என்ன ரேஷியோவில் எடுப்பாங்கன்னா 1:8 ரேஷியோவில் தான் சிபேட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து 64 பேர் எடுத்து தான் இங்கே அனுப்புவாங்க. ஆல்ரெடி வந்து எஸ்எம்ல வந்து கிளியர் பண்ணவங்க, சிபிடி 1ல கிளியர் பண்ணவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல இருந்து என்ன பண்ணுவான்னா ஒரு 64 பேரை தான் ஃபில்டர் பண்ணி சிபேட்டுக்கு அனுப்புவான். ஓகேவா? அதுல இருந்து என்ன பண்ணுவான்னா அடுத்து வெறும் 8 பேரை மட்டும்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் அனுப்புவான். ஓகேவா? ஓகே, இது சிபேட்டை தனியாக விடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங். ஸோ இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு லிஸ்ட் விடுவான். ஓகேவா? அதுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் விடுவான். ஓகேவா? கட் ஆஃப் ஃபார் டைப்பிங் போஸ்ட் அப்படின்ற மாதிரி விட்டுருவான். ஓகேவா? ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருடைய கட் ஆஃப் அதே மாதிரி இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். லெவல் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 போஸ்ட் இருக்கு. அப்போ இந்த 3 பேருமே எங்கே வந்து எழுதுவான்? இங்கே கண்டிப்பாக டைப்பிங்க்கு எழுதுவான். ஏன் அப்படின்னா இங்கே குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய கட் ஆஃப் வந்து இந்த 2 போஸ்ட்டை விட, அதாவது 4 and 5 விட குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்துச்சு சிபிடி 1ல. அப்போ குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அவன் கிளியர்னா கண்டிப்பாக இந்த 2 போஸ்ட்டும் கிளியர் ஆயிருப்பான். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பிங்கோடைய அந்த டைப்பிங் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அப்போ அதில் கண்டிப்பாக இந்த 3 பேருமே இருப்பாங்க. ஸோ அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் ஆவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா இதில் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆகிருப்பான், கொஞ்சம் பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள என்ன பண்ணுவான் அப்படின்னா இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவான் டைப்பிங் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போஸ்ட் கிளியர் ஆயிருந்தா அவங்களுக்கு போஸ்ட் கொடுப்பான், இல்லைன்னா அவங்க வந்து எந்த போஸ்ட்டுமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்படி தான் வந்து நடத்துவான், இப்படி தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதுபடி இங்கே கட் ஆஃப் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் டைப்பிங் எக்ஸாம் நான் அப்போதே ஒரு இதுக்கு முன்னாடி வந்து கட் ஆஃப் நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே இது எதுக்கு கொடுத்துருந்தேன்னா டைப்பிங்கானது. ஓகேவா? ஸோ இப்படி தான் விடுவான். டைப்பிங் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்டோடைய கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவான். அது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிபேட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸோடைய கட் ஆஃப் அதுவும் விடுவான். அதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு கண்டிப்பாக 100 கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ 100 அபோவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 97 to 100 இந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ எஸ்சி 95 to 97, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து 92+ இந்த ரேஞ்ச் இருக்கும். ஏன் இவ்வளோ அதிகம்னா நீங்கள் மற்ற ஜோனை வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்கிறது முழுக்க சென்னை ஜோன் தான். நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். இப்போ சிபிடி 2 எழுதுனது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து 100 110லாம் வித் அக்யூரசியோட வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 64 பேரை தான் வந்து சிபேட்டுக்கு அனுப்புவான். ஓகேவா? ஸோ அப்போ 64 பேர் அனுப்புகிறான் அப்படின்றப்ப இங்கே 100க்கு மேலெலாம் 64 பேருன்றது சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அது போக நீங்க கேட்டது எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்களை மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா சென்னை ஜோன் அப்ளை பண்ணவங்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம இதுல போஸ்டிங்க அதிகமாக அடிக்கிறது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அடிப்பான். வேணா நீங்க பார்த்துட்டே இருங்க. ரிசல்ட்ல வரதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவன் தான் இருப்பான். நீங்க உங்க சர்க்கிளில் வச்சு கேட்டுட்டு கட் ஆஃப் இவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும்ன்றதை நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. இன்னும் உங்களோட காம்படிஷன் வந்து நார்த் வரைக்கும் போகும். ஓகேவா? அப்போ அவங்களோட நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தமா இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட மார்க்லாம் கேட்கும்போது. ஓகேவா? ஸோ அப்போ காம்படிஷன் அவங்களும் இருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 100க்கு மேல் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 64 பேருன்றது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது கம்மின்னு தான் சொல்லும். ஸோ 100க்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் இதுக்கு மேலே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 100 110, ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் சாதாரணமாக 110 எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்லாம் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சிபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? சிபேட்டுக்கு ஃபர்ஸ்ட் இது தனியாக விடுவான், டைப்பிங்க்கு இந்த மாதிரி விடுவாங்க. ஓகேவா? இதுதான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் சிபேட்டு டைப்பிங் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்னா டிவிக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கட் ஆஃப் விடுவான். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 2 மார்க் அதிகமாக கூட போகலாம். ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க. ஓகேவா? இந்த ஃபைனல் கட் ஆஃபில் தான் என்ன பண்ணுவான்னா இப்போ 1:8 ரேஷியோவில் தான் எதுக்கு எடுத்திருக்கான், இப்போ நான் டைப்பிங் வச்சு சொல்கிறேன். ஓகேவா? 1:8 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா டைப்பிங் அனுப்பியிருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து டைப்பிங்க்கு போகிறதுக்கான கட் ஆஃப்.
ஓகேவா? இப்போ டைப்பிங் வந்து பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை அதில் மார்க்லாம் கிடையாது. குவாலிஃபை ஆகணும், இல்லைனா வந்து டிஸ்குவாலிஃபை. அந்த டைம்குள்ளே நீங்கள் முடிக்கலைன்னா டிஸ்குவாலிஃபை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவன் சொல்கிற க்ரைட்டீரியா அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா குவாலிஃபை ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேர் எடுத்து வச்சுருப்பான் டைப்பிங்கில். அப்போ டைப்பிங்கில் 8 பேருமே அவன் வந்து பாஸ் ஆகிட்டான் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவான்? 7 பேர் அவன் வெளியேற்றணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவான்னா ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். 1:1 ரேஷியோவில் தான் டிவிக்கு அனுப்பணும். ஓகேவா? அப்போ அங்கே ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற இந்த கட் ஆஃபை விட கண்டிப்பாக இந்த ஃபைனல் கட் ஆஃப் வந்து ஒரு 5 மார்க் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் கட் ஆஃபாக ஃபிக்ஸ் பண்ணி 1:1 ரேஷியோவில் எடுத்து அனுப்புவோம் அவனுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? இது வேரி ஆகலாம். இது வந்து உதாரணத்துக்கு நான் 5ன்னு சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு மேலேயும் வரும். ஓகேவா? இப்போ ஏன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து டைப்பிங்கில் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 40% தான் பாஸ் ஆகிருந்தாங்க. ஓகேவா? டைப்பிங்கில். இப்போ இந்த டைம் வந்து இப்போ நல்லாவே அவேர்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. நிறைய பேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. முன்னாடி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருங்க. ஒரு 70% வந்து பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோமே. லாஸ்ட் டைம் 40% தான் பாஸ் ஆகிருந்தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் போகிறதுக்கு ஒரு கட் ஆஃப் விடுவான்ல, இந்த கட் ஆஃப். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஃபைனல் கட் ஆஃபுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மார்க் அதிகமாக வச்சான். ஓகேவா? எது இந்த 40% தான் டைப்பிங்கில் பாஸ் ஆகிருக்கான். பாஸ் ஆனதுக்கப்புறம் 6 மார்க் அதிகமாக வச்சான். இப்போ ஒரு 70% பாஸ் ஆகிறான்னு வச்சுக்கோமே. இங்கே பாஸ் ஆகிற ரேஷியோ, பாஸ் ஆகிற பர்சன்டேஜ் அதிகமாக ஆக என்ன பண்ணுவான்னா இந்த ஃபைனல் கட் ஆஃப் அதிகமாகிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ அதிகமாயிட்டானா அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கன்னா வெளியேற்றணும். ஏன்னா அவனுக்கு தேவை ஒருத்தனை தான் உள்ள அனுப்பணும் டிவிக்கு. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா அப்போ அவனை வெளியேற்றணும்னா என்ன பண்ணுவோன்னா அதில் டாப் அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவை. இப்போ அந்த டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ மொதல் 200 எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு கட் ஆஃப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி டிவிக்கு அனுப்புவான். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சொன்ன இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து 5லேருந்து தாராளமாக ஒரு 8 மார்க் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகலாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஓகேவா? ஸோ 5 to 10 மார்க் வந்து இன்க்ரீஸ். ஓகேவா? இது வந்து ஃபைனல். அப்போ நீங்கள் இப்போ இந்த கட் ஆஃப் இப்போ விடுவாங்க பார்த்தீங்களா டைப்பிங்க்கு போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த கட் ஆஃப் மட்டும் நம்ம கிளியர் பண்ணால் பாஸ் ஆனால் கிடையாது. அது வந்து டைப்பிங்க்கு போகிறதுக்கு நீ வந்து இவ்வளோ கட் ஆஃப் நீ வச்சிருக்கணும், இவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தா தான் டைப்பிங் நீ போக முடியும் அப்படின்ற கட் ஆஃப் தான் இது. ஓகேவா? இது வந்து ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது, டைப்பிங்க்கு போகிறதுக்கான கட் ஆஃப். அப்போ இதில் நீ எடுத்து நீ கிளியர் இது எடுத்தால் நம்ம பாஸ் ஆன்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டைப்பிங்கில் டிஸ்குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இதை எடுத்து நீங்கள் டைப்பிங் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் இந்த அவன் விடுற ஃபைனல் கட் ஆஃபையும் கிளியர் பண்ணி மெடிக்கல் ஸ்டாண்டர்டு நீங்கள் இப்போ டிவி மெடிக்கல் இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கட் ஆஃபை விட நீங்கள் ஒரு 5 மார்க் இல்லை 8 மார்க், அதாவது 95க்கு மேலே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா பக்கா சேஃப். ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்ன்றதை சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதுவுமே ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் மெடிக்கலும் இருக்குது. மெடிக்கலில் ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஓரளவுக்கு 95+ எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சேஃப் சைடு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெடிக்கல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மெடிக்கல் நீங்கள் இந்த ஃபைனல் கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெடிக்கலுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு உறுதி அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் இதில் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் இந்த NTPC ப்ராசஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி இதில் ஒரு போஸ்ட்டு கிளியர் ஆனால் அவ்வளோதானா, எல்லா போஸ்ட்டுமே நம்மளுக்கு போயிடுமா அப்படின்றதுலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ மெயினாக எடுத்தேன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.